ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த மாதிரியான ஃபேஸ் கொலாஜ் ஃபோட்டோ எப்படி ஒரு நிமிஷத்தில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு முதல்ல ஃபிக்ஸாட்டுங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸாட் அப்ளிகேஷன் இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதில் டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிட்டு ஃபிக்ஸாட்டுங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேக் கொலாஜ் அப்படின்னு கொடுத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபோட்டோவை இது பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஸில் உங்களோட ஃபோட்டோவை ஒரு 9 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை 9 ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிற மேலேருந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃபோட்டோ சுற்றி பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும்னா அப்படி இருக்கட்டும். வேண்டான்னா இந்த பார்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்டரை 0 ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி 0 ஆக்கி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி தான் வேறு ஒரு 9 செட் ஆஃப் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ண அப்புறம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி பார்டர் வேணுனாலும் பார்டர் வச்சுக்கோங்க, வேண்டாம்னா 0ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி 9 ஃபோட்டோ ஆஃப் செட்டு சரிங்களா? வேறு ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி 9 ஃபோட்டோவை இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 9 செட்டு ஃபோட்டோஸ் சரிங்களா? வேறு ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி 9 செட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது மறுபடியும் மேக் கொலாஜுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண 9 செட் ஆஃப் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 9 ஃபோட்டோவை சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்காம செலக்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ளதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 0 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேஸ் கொலாஜ் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். சரிங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் ப்ராஜெக்ட் கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் மாற்றிக்கோங்க. அப்படி இல்லையா, டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்கள் அலர்ட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு வந்துடும். அலர்ட் மோஷன் ஆப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டைம்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோட்டோஸ் வந்துருச்சு. நீங்கள் இப்போது நம்ம 9 செட் ஆஃப் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணலாம். கீழே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், இன்னொரு லாஸ்ட்டாக இந்த இமேஜை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போது 9 செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே
ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. இது கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபிட்டு இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் வச்சுட்டு ஃபோட்டோவை கரெக்டாக இந்த மாதிரி டச் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. இதில் நான் வந்து ஹாப்பி பர்த்டேங்கிறது கொடுத்துருக்குறேன் பிளாக் கலரில். அது வேணுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே தமிழில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபேஸ் கொலாஜ் ஃபோட்டோவை கரெக்டாக இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடிட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ரீப்ளை பண்ணுறேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ டெலிகிராமில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.